My dear students, welcome to chemistry class. So today we are going to see about mole, Avogadro number, molar mass and molar volume. Hello my dear students. So today in this video we are going to discuss about mole concept. M-O-L-E. This is very important concept in chemistry calculations. So today we are going to discuss about mole. இப்போ நார்மலாக இந்த மோல் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு சின்ன பேசிக் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நம்பர்ஸ் இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா 1 டசன் அப்படிங்கிறத அதனுடைய நம்பர்ஸ் எவ்வளவு 12. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் 12 நம்பர்ஸ். இப்போ 1 டசன் ஆப்பிள் கொடுங்க அப்படின்னா ஆப்பிளோ இல்லை 1 டசன் சம்திங் எதோ ஒன்றாலும் எடுத்துக்கோங்க. அதனுடைய நம்பர்ஸ் டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். அப்போ அதில் 12 ஆப்பிள்ஸ் இருக்கும். இது நார்மல் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ 1 டசன் பென்சில் அப்படின்னு சொன்னோம்னா அதில் எத்தனை பென்சில் இருக்கும்? 12 பென்சில் இருக்கும். கிளியர்? அப்போ டசனுங்கிறது ஒரு நம்பர். இப்போ அதே மாதிரி இப்போ பேப்பரில் நம்ம 1 ஸ்கொயர் பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் எவ்வளோனா 25 நம்பர்ஸ். இப்போ 1 ஸ்கொயர் பேப்பர் கொடுங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் பேப்பர் அப்படின்னா அதில் எத்தனை பேப்பர்ஸ் இருக்கும்? 25 பேப்பர்ஸ். ஸோ இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியம். டசன் அப்படின்னா 12, ஸ்கொயர் அப்படின்னா 25. இது நமக்கு வந்து தெரிஞ்சுது. ஓகேவா? இதே கான்செப்ட் தான் இப்போ கெமிஸ்ட்ரியில் 1 மோல் அப்படின்னா அதனுடைய நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.023 இன்ட்டு 10^23. அதாவது 1 மோல் அப்படிங்கிறத அதனுடைய நம்பர்ஸ் எவ்வளவு? 6.02 இன்ட்டு 10^23. ஸோ இவ்வளவு நம்பர்ஸ் அந்த இதில் 1 மோலுங்கிறதுல இருக்கும். அது என்ன சொல்லுவோம்? என்டிட்டிஸ்ன்னு சொல்லிக்கலாம். என்டிட்டிஸ்ன்னு சொல்லும் பொழுது நம்ம கெமிஸ்ட்ரி நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஆட்டம்ஸ் தெரியும், மாலிகூல்ஸ் தெரியும், தென் அயன்ஸ். இங்கே என்டிட்டிஸ் அப்படின்னா அதாவது 1 மோல் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.023 இன்ட்டு 10^23 ஆட்டம்ஸ் இருக்கும். அல்லனா அது வந்து மாலிகூல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 6.023 இன்ட்டு 10^23 மாலிகூல்ஸாக இருக்கும். அது அயன்ஸாக இருந்துச்சுன்னா 6.023 இன்ட்டு 10^23 நம்பர் ஆஃப் அயன்ஸ் இருக்கும். கிளியர்? இப்போ மோல் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டசன் அப்படின்னு சொன்னோம்னா 12 இருக்கும். அதில் ஸ்கொயர் அப்படின்னா அதில் 25 இருக்கும். அப்போ மோல்னா அதில் எவ்வளோ இருக்கும்? 6.023 இன்ட்டு 23 இன்ட்டு 10^23. ஸோ இதுதான் மோலோட கான்செப்ட். இது ஒரு நம்பர், அவ்வளோதான். மோல் மீன்ஸ் இட்ஸ் எ நம்பர். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ we will discuss about the definition of the mole. Now let's take the example of carbon element. Carbon 12. So this is the element. So what is the mass of carbon 12 element? 12 gram. Okay. Now glucose அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய கார்பன் 12 கார்பனுடைய சிம்பிள் C, குளுக்கோஸ்னா C6H12O6. So the mass of glucose is 180 gram. The next we are going to take about potassium permanganate. Potassium permanganate. The formula is Km
NO4 158.03. இப்போ எக்ஸ்பெரிமெண்டலில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போ கார்பன் 12, அதாவது அதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 கிராம். இந்த 12 கிராம் அதை நீங்கள் உள்ள 12 கிராம் அளவு உள்ள அந்த கார்பன் 12 எலமெண்ட்டில் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருச்சு அப்படின்னா 6.023 இன்ட்டு 10^23 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ 12 கிராம் அதாவது மோல் அப்படின்னாலே அதனுடைய மாஸ். நாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் என்ன படிச்சிருக்கோம், மாலிகுலர் மாஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் படித்தோம். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட்டோடைய அல்ல மாலிகுலோட இல்லை அயன்ஸ் எதாவது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸோட ஃபஸ்ட்டு அதனுடைய மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணதுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ குளுக்கோஸ் அப்படின்னா அதனுடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளோ இருக்கும், 180 கிராம். ஓகே, ஸோ 180 யூனிட்னு படிச்சிருப்பீங்க, யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ 180 கிராம் அளவுள்ள அந்த மாஸை நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப், இங்கே குளுக்கோஸ் அப்படிங்கிறது மாலிகுல்ஸ் காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆட்டத்தில் 12 கிராம், சிங்கிள் எலமெண்ட்டில் 12 கிராமில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. பிகாஸ் எலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ குளுக்கோஸுங்கிறது இட்ஸ் எ மாலிகூல், இது எலமெண்ட், இது மாலிகூல். அப்போ குளுக்கோஸ் மாலிகூலில் 180 கிராமில் எவ்வளவு மாலிகூல்ஸ் ஆஃப் இருக்கும் அப்படின்னா 6.023 இன்ட்டு 10^23 மாலிகூல்ஸ் இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் எ காம்பவுண்ட் ஆர் மாலிகூல். இந்த காம்பவுண்டில் எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னா அதே தான் 6.023 இன்ட்டு 10^23 மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து அதனுடைய மாலிகுலர் மாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாலிகுலர் மாஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ அதில் எவ்வளோ மாலிகூல்ஸ்னு கேட்டாங்கன்னா 6.023 இன்ட்டு 10^23 நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் கான்செப்ட் ஆஃப் மோல். நவ் டிஃபைன் மோல். மோல் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா டிஃபைன் மோல். ரொம்ப இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் மோலை ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஓகே, we will discuss the mole now. So define mole. Before seeing the definition of mole, அதாவது உங்களுக்கு வந்து இந்த கார்பன் 12 அப்படிங்கிறது நம்ம இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்லேருந்து அதை படித்தோம். நாம் அதில் கார்பன் 12 வச்சு எப்படி அந்த டெஃபினேஷன் எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு 1 by 1 டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு அந்த பேசிக் பார்த்திங்கன்னா கார்பன் 12 அப்படி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 எலமெண்ட் எடுத்து அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி மற்ற எல்லா மாலிகூல்ஸுக்கு காம்பவுண்டுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா அதனுடைய மாலிகூல் மாஸ் கண்டுபிடிச்சு ஸோ அதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கார்பனில் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி அதை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ த டெஃபினிஷன் இஸ் 1 mole is 1 mole is defined as 1 mole is the amount of a system which contains as many elementary particles as there are atoms in 12 gram of carbon
12 isotope. The elementary particle, this elementary particles, the elementary particles can be molecules, atoms, ions, or electrons, or any other specified particles. So for the definition, this much is enough. You no need to write this. The elementary particles can be molecules, atoms, ions, or electrons, or any other specified particles. So the definition of mole is 1 mole is the amount of a system. System means it can be anything. 1 mole, அதாவது 1 mole அப்படின்னு சொல்லிட்டால இந்த நம்பர் வந்துடணும். 6.023 into 10 power 23 நம்பர்ஸ்ங்கிறது வந்துடணும். So 1 mole is the amount of a substance. It is an amount, okay, which contains as many elementary particles. அந்த சிஸ்டத்தில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும்னா கார்பன் 12 ஐசோடோப்பில் 12 கிராமில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் மற்ற சிஸ்டத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. Okay, so which contains as many elementary particles as there are atoms in 12 gram carbon 12 isotope. So this is the definition of mole. Clear? Okay. Now Avogadro number. This Avogadro number already hope you studied in class 10. Avogadro number. Avogadro number, that is the total number of entities present in 1 mole of any substance is equal to 6.023 into 10 power 23, or you can write 6.022 into 10 power 23. Okay, so here it can be 022 or 023, any number is okay. So better use this 6.022 into 10 power 23. So this number is called Avogadro number. So this number is called Avogadro number. Actually this name Avogadro came actually, which is named after the Italian scientist who proposed that equal volume of all gases under the same conditions of temperature and pressure contain equal number of molecules. Okay, so அதாவது அவகேட்ரோ அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த நாம் ஏற்கனவே இப்போ மோல்ங்கிற அந்த கான்செப்டில், மோல்ங்கிறது ஒரு நம்பரு, அந்த நம்பர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.022 into 10 power 23ங்கிற அந்த நம்பரை அவர் சஜஸ்ட் பண்ணார். ஓகே, அதனால் இந்த நம்பரை என்ன சொல்கிறாங்கன்னா அவகேட்ரோ நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு வந்துட்டாலே இந்த நம்பரை நீங்கள் மறக்கக்கூடாது. 6.022 into 10 power 23. This is Avogadro number. Clear? So Avogadro number is the total number of entities. Entities, it means it may be atom or molecules, ions or anything,
anything means electrons, protons. Okay, so atoms, molecules, ions or electrons. Okay, so the total number of entities present in 1 mole of any substance is equal to 6.022 into 10 power 23. That is Avogadro number. So now next concept is molar mass. So the definition of molar mass, it is very simple. So the molar mass is defined as the mass, it is very important, the mass of 1 mole of a substance, Okay, so the mass of 1 mole of a substance, அதாவது ஒரு மோல் சப்ஸ்டன்ஸுக்கு எவ்வளவு மாஸ், that is called molar mass. molar mass அப்படின்னா ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அதனுடைய வெயிட்டை செக் பண்ண வேண்டியது, அது எவ்வளவு மாஸ் வருதோ, that is called molar mass. Okay, so the molar mass of a compound, so the definition is this much only. For your knowledge, molar mass of a compound is equal to the sum of the relative atomic masses of its constituents. It is expressed in gram mole power minus 1 or gram per mole. Okay, so gram mole power minus 1 or gram per mole. Okay, அதாவது molar mass of a compound அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அதனுடைய அந்த காம்பவுண்டோட எத்தனை கான்ஸ்டிட்யூண்ட் அதில் இருக்கோ, எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா கிராம் பர் மோல், ஜி போட்டுக்கோங்க, ஜி இங்கே ஜி தான் வரணும், கிராம் ஜிஎம் போடக்கூடாது, ஜி பர் மோல். ஓகே, இப்போ உதாரணமாக இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம H2O இருக்குது, H2O. ஸோ இது 1 mole ஆஃப் H2Oன்னு எடுத்துக்கோங்க. ஒரு மோல் H2O எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா 1 mole H2Oவில் எவ்வளோ மாஸ் இருக்கும் அப்படின்னா, ஹைட்ரஜன், how many hydrogen atoms are there? 2 hydrogen atoms are there. 2 into hydrogen plus 1 into oxygen. நம்ம அந்த மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதே தான். அதை வந்து மாலிகுலர் மாஸ் ஜென்ரலாக கண்டுபிடிப்போம். அது ஒரு மோலுக்கு எவ்வளோ, அது ஒரு மோலுடைய மாஸ் எவ்வளவு, தட் இஸ் மோலார் மாஸ். அப்போ ஒரு மோல் ஆஃப் H2Oன்னு எடுத்துட்டிங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ அப்போ 2 இன்ட்டு ஹைட்ரஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு, 1 ப்ளஸ் ஆக்சிஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு, 16. ஆக்சுவலாக நீங்கள் 1.008 படிச்சிருப்பீங்க. 1 இட் இஸ் அக்செப்டபிள். ஸோ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 16. அப்போ 2 ப்ளஸ் 16 இப்போ எவ்வளோ ஆச்சு, 18. மாஸ் இங்கே நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ 18 கிராம். ஓகே, ஸோ 1 mole ஆஃப் H2ங்கிறது எத்தனை கிராம் அப்படின்னா 18 கிராம். ஸோ த மோலார் மாஸ் ஆஃப் H2O is 18 gram. That is the concept. புரிஞ்சுதா? அதாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, molar mass of a compound is equal to the sum of the relative atomic mass of its constituents. இப்போ H2Oல என்னென்ன கான்ஸ்டிட்யூயன்ட்லாம் இருக்குது அப்படின்னா, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது.
ஸோ அதனுடைய மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதை நம்ம அதனுடைய சம் டோட்டல் பார்த்தோம்னா ஸோ தட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ குளுக்கோஸ் ஒரு சிம்பிளான ஒரு காம்பவுண்ட் எடுத்திங்கன்னா H2O சொல்லலாம். இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா NH3 எடுத்துக்கோங்க. அமோனியான்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது NH3. இதனுடைய மோலார் மாஸ் எவ்வளோ அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் அமோனியாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதனுடைய கான்ஸ்டன்ட் ஆட்டம்ஸ் எதெல்லாம் இருக்குது? 1 நைட்ரஜன் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு மோல் ஆஃப் அமோனியா NH3, ஒரு மோல் ஆஃப் அமோனியாவில் எவ்வளவு அதனுடைய மாஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனுடைய 1 இன்ட்டு நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 14 ப்ளஸ் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 1. அப்போ என்ன வரும்? 14 ப்ளஸ் 3 17 கிராம். ஸோ மோலார் மாஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்? MR ஆஃப் NH3 எவ்வளவு? 17 கிராம். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் NH3 ஈக்குவல் 17 கிராம் per mole. Clear? So this is the concept of molar mass. Okay. The next concept is molar volume. Molar volume. So volume, it means you know that centimeter cube, the unit of volume is centimeter cube, liter, etc. Okay. So same here, molar, it means it should come 1 mole. அதாவது molar அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நம்ம ஒரு மோலுக்கு தான் எடுக்கணும். So definition of molar volume is the volume occupied by 1 mole of any substance in the gaseous state at given temperature and pressure is called molar volume. So molar volume, it is defined as the volume occupied by 1 mole. So in molar mass, what we studied? Mass of 1 mole. Here molar volume is volume for 1 mole. Volume occupied by 1 mole of any substance. Here the important thing is gaseous state. அதாவது gaseous stateல இருக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் அதனுடைய வால்யூம் எப்போ ஒரு மோலுக்கு எவ்வளோ வால்யூம் அதனுடைய gaseous stateல. gaseous state அப்படின்னு வந்துட்டாலே டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ த வால்யூம் ஆக்குபைடு பை 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு மோலுக்கு gaseous ஸ்டேட்டில் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அதாவது என்ன டெம்பரேச்சர் அந்த என்ன ப்ரெஷரில் நமக்கு அதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்குது, தட் இஸ் கால்ட் மோலார் வால்யூம். ஓகே, we are going to calculate the molar volume for different conditions. Okay, so this is the conditions. Then here molar volume in liter. Okay, so ஒரு 3 கண்டிஷன்ஸில் மோலார் வால்யூம் எவ்வளோன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 73 கெல்வின், அதாவது 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ்னால் எவ்வளவு? 273 கெல்வின். ப்ரெஷர் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 பார்.
ப்ரெஷருக்கு வந்து வேறு வேறு யூனிட் இருக்குது, பார் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, பிஎஸ்ஐ அப்படி நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ். அதாவது நீங்கள் எப்போதுமே கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கெல்வினில் தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ டெம்பரேச்சர் 273 கெல்வின், ப்ரெஷர் 1 பார். ஓகே, ஸோ த வால்யூம் ஆக்குபைடு பை 1 mole, that is molar volume, is 22.71 liter. Okay, so this is the first condition. Second condition, temperature is 273 Kelvin, 0 degree Celsius. Pressure is 1 atm. See the difference? இங்க bar எடுத்துக்கிறோம், இங்க atm எடுத்துக்கிறோம். is 22.4 liter. Okay, so this is the second condition. Third one is ambient conditions. Ambient அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 298. ambient அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சர், அதாவது சுற்றுப்புற நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 298 கெல்வின், அதாவது 25 டிகிரி செல்சியஸ். இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 1 atm. ஸோ இதனுடைய பார்த்தீங்கன்னா 24.5 liter. This is very important because you will use in the calculations these values. இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் மறக்காமல் வச்சுக்கணும். கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொஸ்டினில் என்ன செய்வாங்கன்னா கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்கும் இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், இதை வந்து எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. எஸ்டிபி, திஸ் ஆல்சோ எஸ்டிபி, திஸ் இஸ் எஸ்ஏடிபி. எஸ்ஏடிபினா ambient conditions. Ambient conditions na room temperature and pressure. Clear? So note these important points, that is conditions and molar volume. Okay, so that's all about this today's lesson. Hope you understood today's lesson. In case if you have doubt, please contact me. Okay students, so that's all about today. So thank you very much.